அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் தை மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 11/2/2026. நவமி திதி காலை 9:59 வரை. அதன் பிறகு தசமி திதி அனுஷம் நட்சத்திரம் காலை 10:53 வரை. அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். சமநோக்கு நாள். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை, மதியம் 1:30 3 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மகர லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சுக்கிரன் புதன் ராகு, மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன். இன்று என்ன செய்யலாம்? தற்காப்பு கலைகள் பயில, மருந்துண்ண, மூலிகை பயிரிட, உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க, விவாதங்களில் கலந்து கொள்ள நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பறவைகளை வாங்கி கூண்டில் அடைத்து வளர்ப்பதை விட ஒரு மரத்தை நடுங்கள். அந்த மரத்திலே பறவைகள் கூடு கட்டி ஆனந்தமாக வாழ்ந்து கொள்ளும். ஆமாங்க, அதனால தாங்க அடைக்கிறது, அடக்குமுறை இதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. எந்த ஒரு உயிரினுடைய சுதந்திரத்திலையும் நாம் தலையிடக்கூடாது. அவங்கவுங்களுக்கு இறைவன் ஒவ்வொரு சுகத்தையும் சுதந்திரத்தையும் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால அடுத்தவங்க சுதந்திரத்தில் தலையிடாமல் அதே நேரத்தில் தன்னுடைய சுதந்திரத்தையும் விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த சிரமங்கள் இன்னைக்கு விலகுது. உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது. எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி தாங்க. அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் அதெல்லாமே மாறி இன்றைய தினம் நீங்கள் சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே விலகுங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினத்தில் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியும். தள்ளாடி போயிருந்த சில விஷயங்கள்லாம் நல்ல விதத்தில் சீக்கிரமாக முடியுங்க. அதே போல் பரணி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. எதுக்கெடுத்தாலும் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கே, நமக்குன்னு மட்டும் ஏன் இப்படிலாம் ஆகுதுன்னு சில நேரங்களில் அழுத்து கொண்டீங்க. அந்த அலுப்பு சலிப்பு எல்லாமே விலகி இன்றைய தினத்தில் சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க. ஆனாலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்தை பார்த்து ஓட்டுறது நல்லதுங்க. பண விஷயத்திலையும் கராராக இருங்க. முக்கியமானதை யாருக்கும் பொறுப்பு ஒப்படைக்க வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை நீங்களே உங்களுடைய நேரடி கண்காணிப்பில் வச்சுக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இன்றைய தினம் அதிகாரிகள் மத்தியில் பெருமையாக நீங்கள் பேசப்படுவீங்க. அதே மாதிரி வர மாட்டேங்குதுன்னு எதிர்பார்த்திருந்த தொகை வரலையேன்னு நீங்கள் கவலைப்பட்டீங்க. இன்னைக்கு கையில் கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறது கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, எதையும் பொறுமையோடு தேடு, பொறாமையோடு தேடாதே. ஆமாங்க, பொறுமையாக தேடினோம்னா நமக்கு எல்லாம் கிடைக்கும், எல்லாம் நடக்கும். ஆனால் பொறாமைப்பட்டு எதையாவது தேட ஆரம்பித்தோம்னா எதுவுமே கிடைக்காது, எதுவுமே நடக்காது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அடுத்தவர்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து ஆனந்தமாக வாழ்க வளமுடன் என்று அழகாக வாழ்த்துதல் சொல்லிவிட்டு நாம் மற்ற வேலைகளை கவனிப்போம். நாமும் அவங்கள மாதிரி
முன்னுக்கு வரத்துக்கான முயற்சிகளை இறங்கும்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் பொறுமையாக தன்னுடைய பயணத்தை தொடங்கி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, எதிர்பார்த்தது இன்னைக்கு சீக்கிரமாக முடியுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் புதனோடு சேர்ந்து 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் கூடவே ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. நேருக்கு நேராக உங்களை பார்த்து புகழ்ந்து பேசுகிறவங்கள நம்பிடாதீங்க. அதே மாதிரி முதுகுக்கு பின்னால் சிலர்லாம் வேறு விதமாக பேசுவாங்க. அதை பார்த்து டென்ஷனும் ஆகாதீங்க. புதன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கும். கைமாத்தா வாங்கின பணத்தை தந்து முடிப்பீங்க. பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகளுக்கு நல்ல வரணமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொருந்தர ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் இன்றைய தினத்தில் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சூரியனும் செவ்வாயும் 9வது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால சேமிப்புகள் ஒரு பக்கம் கரைஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது நல்ல விதத்தில் நடக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்கள் கை ஓங்குங்க. ஆனால் அதே நேரத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குதுங்க. அதனால் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு நிதானமாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. குடும்ப அந்தரங்க விஷயங்களையும் அடுத்தவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்க வேண்டாங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு, செல்வாக்கு உண்டுங்க. அதே போல் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனாலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, மழை துளி வடிவத்திலும் அளவிலும் சிறியதாக இருக்கலாம். ஆனால் அவற்றினுடைய தொடர்ச்சியான வீழ்ச்சியானது 6 குளங்கள் எல்லாவற்றையும் நிரப்பி விடுகின்றன. ஆமாங்க, அதனால தாங்க எப்பொழுதுமே தொடர்ச்சியான முயற்சிகள் செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. வேலையை தொட்டிங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் சோறு தண்ணி கூட பார்க்காம எப்பவுமே அந்த வேலையையே குறிக்கோளாக வைத்து அதை முடித்து காட்டுவதில் வல்லவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லது நடக்கும். எதை எடுத்தாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்த்தவங்க எல்லாமே இன்னைக்கு அடங்கி போவாங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாமே தீர்வு கிடைக்கும். இன்றைய தினம் சந்திரன் கொஞ்சம் உங்களுக்கு வலிமையாக இருக்கார். ஏன்னா 6ஆம் இடத்துலங்கிறது ஒரு பெரிய வலிமை. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே போல் நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் அவங்கெல்லாம் கூட இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. கொஞ்சம் பார்த்தும் பார்க்காம போனவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் இன்றைக்கி உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க, சௌக்கியமானு கேட்பாங்க. ஜென்மகுரு இருக்கிறதுனால சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு கவலை ஒரு பக்கம் எட்டி பார்க்கும். பெருசாக என்ன எதுவும் சாதிக்க முடியல, நல்ல வாய்ப்பெல்லாம் கிடச்சிது, ஆனால் நம்ம சரியாக பயன்படுத்திக்கல. நேற்று வந்தவங்கள்லாம் எப்படியோ சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அதை நம்மளால் ஏற்றுக்க முடியல. இப்படி எல்லா பக்கமும் கொஞ்சம் சின்ன சின்ன எண்ணங்கள், ஒரு யோசனைகள், சிந்தனைகள் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டேயும் இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. வீடு மனை வாங்கிறது, விற்கிறது அதெல்லாம் சாதகமாக முடியுங்க. அதே மாதிரி ஏற்கனவே வாங்கியிருக்கிற இடத்துக்கு பட்டா சிட்டா அடங்கல் வாங்கணுமா, அதற்கான முயற்சியில் இறங்குங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமாகும். அதிகாரிகளும் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வேண்டிய உதவிகளும் அவங்கள கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகம். திடீர் லாபம் இருக்கு. கேது வலுவா உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால கேட்டது கிடைக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் பழைய சிக்கல்லேருந்து விடுபட்டு ஜெயிச்சு வருவீங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்க வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, உள்ளம் இனிதானால் உலகமே இனிமையாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். ஆமாங்க, நம்முடைய இதயம் அதிலேருந்து எண்ணக்கூடிய சில எண்ண அலைகள், அதிலேருந்து வரக்கூடிய நினைவலைகள், அதெல்லாம் நல்லா இருந்தாலே நமக்கு நிச்சயமாக நல்லது தாங்க நடக்கும். அதனால தாங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு இறைவனிடம் கையேந்தக்கூடியவர்கள், உலக நலனுக்காக வேண்டிக் கொள்பவர்கள், ஊர் உலகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சேவை செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சந்திரன் 5ஆம் இடத்துல நீச்ச கதியில் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் அந்த வீட்டுக்குரிய செவ்வாய் உச்சகதியில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி சொத்து பத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், கோர்ட்டு கேஸுதாக இருந்தால் ராசியாக பேசி முடிவெடுக்கலாங்க. சாட்சிக்காரங்களை விட சில நேரம் சண்டைக்காரங்க நமக்கு நல்லது செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களுக்கு ராஜதந்திரம் தெரியுமே, உங்களுக்கு தெரியாததா? அதனால் சூழ்நிலையை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் விலகும், கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகுங்க. ஆனாலும் சூரியனும் செவ்வாயும் உங்களை நேருக்கு நேர் பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. திடீர்னு ஒரு முன்கோபம் எல்லாம் வரும். சாப்பாட்டில் உப்பு காரத்தை குறைங்க. சில நேரங்களில் தூக்கம் குறையும். சின்ன சின்ன யோகா, தியானம், சின் முத்திரைகள் அதெல்லாம் பயிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறை காட்டுறது நல்லது. சின்னதாக சோர்வு களைப்பு விலகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அருமையாக இருக்குது, லாபம் இருக்குது. ஆனால் வேலையாட்கள் ஒழுங்காக ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, ஒழுங்காக வேலைக்கு நிற்க மாட்டேங்கிறாங்க, வராங்க போகிறாங்க, அது மாதிரின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. இன்றைய தினம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, மகிழ்ச்சி என்பது இதயத்தில் இருக்கிறது, சூழ்நிலைகளில் அல்ல. ஆமாங்க, சில இடங்களுக்கெல்லாம் நம்ம போனோம்னா அப்படியே அற்புதமாக தேவலோகம் மாதிரி எல்லாம் அழகாக இருக்கும். ஆனால் அன்னைக்கு நம்ம மனசு சரியில்லைன்னா அதை எதையுமே நம்மால் ரசிக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சாதாரண இயற்கையான ஒரு இடமா இருக்கும். ஆனால் நம்ம மனசு நல்லா இருந்ததுன்னா அந்த சின்னஞ்சிறு செடி கொடிகளை கூட நாம் பார்த்து பரவசப்பட முடியும். அதனால தாங்க எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய இதயத்தில் நேர்மறை எண்ணங்களை நிரப்பி வைத்து கொண்டு பார்க்கும் பொருளையெல்லாம் பாசமாக பார்க்கக்கூடிய பண்பாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் யோகாதிபதியோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் முடியாததை முடித்து காட்டுவீங்க, நிறைவேற்ற முடியாதுன்னு சொன்னதையும் நிறைவேற்றி காட்டுவீங்க. கிடைக்காது நமக்கெல்லாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்ததெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. பழைய நகையை கொடுத்து புது டிசைனில் நகை வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக புதனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் தேடி வருவாங்க. இங்கிதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. யோகாதிபதி செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வீடு மனை சொத்து ஏதாவது வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் லாபகரமாக இருக்கும். சின்ன இடத்த கொடுத்துட்டு பெரிய இடம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு லாபகரமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தை சந்திரன் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. நெருங்கிய நண்பர்கள் வீடு தேடி வருவாங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினருடனும் மனம் திறந்து சில விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்தடுத்து வெற்றி உண்டுங்க. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, சிலருக்கு வேண்டும் போது வேம்பும் இனிக்கும், வேண்டாத போது வேலை முடிந்த பிறகு வெல்லமும் கசக்கும். ஆமாங்க, நம்மக்கிட்ட ஒரு வேலை வேணும் ஆகணும் அப்படின்னா ஓடி வந்து நிற்பாங்க, மணிக்கணக்கில் காத்திருப்பாங்க, சிரித்து சிரித்து பேசுவாங்க, புகழ்ந்து தள்ளுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. வேலை முடிஞ்ச பிறகு காணாமல் போயிடுவாங்க. குறுக்க நெடுக பார்த்தாலும் கூட எங்கேயாவது அப்படி ஒதுங்கிடுவாங்க. இந்த மாதிரி பச்சோந்தி வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. எல்லாம் நேர்மையாக இருக்க வேண்டும், நேராக இருக்க வேண்டும். கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. கற்பூரம் விற்று கால் பணம் வாங்குவது தான் மிச்சமே தவிர கண்டதை விற்று கலப்பணம் சம்பாதிப்பது நல்லதல்ல. எங்கும் எப்போதும் வறுமையாக இருந்தாலும் வெறுமையாக இருந்தாலும் தனித்து நின்று நேர்வழியில் சென்று உண்மையை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. தைரியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலையும் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். வருஷக்கணக்கில் இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சர்வசாதாரணமாக எதிரிகளின் சூழ்ச்சிகளை இன்றைக்கி நீங்கள் முறியடித்து முன்னேறுவீங்க. எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, பழைய நண்பர்கள் தேடி வருவாங்க. அதே மாதிரி உறவினர்களுடன் இருந்து வந்த உரசல் அதெல்லாமே விலகும். மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, பொருந்துகிற ஜாதகம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களும் வரேன்னு சொல்லியிருக்காங்க, சரி இன்றைக்கி பார்த்துடலாங்கிற எண்ணமும் முடிவும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. மகனுக்கும் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு திடீர் லாபம் எல்லாம் இருக்குது. வியாபாரத்தை மேற்கொண்டு விரிவுபடுத்துவது எப்படி அப்படிங்கிற யோசனைகளையும் தீவிரமாக இறங்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் புதன் 6வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால அலுவலகத்தில் கோவப்படாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி கூட வேலை பார்க்குறவங்க மேலதிகாரிகள் எல்லாத்தையும் அனுசரித்து போக பாருங்க. ராசிநாதன் புதன் பலவீனமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறை காட்டுறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவுகளும் இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நல்லது நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உயர்வான நட்பிற்கு உண்மையான அன்பிற்கு உருவம் தேவையில்லை, உணர்வுகளை புரிந்து கொண்டாலே போதும். ஆமாங்க, நேரில் தான் பக்கத்தில் தான் இருந்து நாம் அன்பு காட்டணும்னு அவசியம் இல்லைங்க. தூரமாக இருந்தாலும் நாம் பேசுகிற பேச்சாலேயே அன்பு காட்டிட முடியுங்க. அதனால தாங்க எங்கும் எப்பொழுதும் யார் எங்கே சிரமப்பட்டாலும் அங்கே நேரில் போய் ஆறுதல் சொல்லுவீங்க முடிந்தால். இல்லை என்றால் அலைபேசியிலேயே பேசி அவர்களை தன்னுடைய அன்புக்குள் கொண்டு வருபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் யாருன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. நிறைய பேர் நடித்தாங்க, பாசமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாங்க. ஆனால் போக போக தான் தெரியுது அவங்க பணத்துக்காக பாசம் காட்டினாங்க, உண்மையாக பாசம் காட்டலை, உண்மையான பாசத்தை காட்டலைங்கிறதெல்லாம் இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. சனி பகவான் வலுத்து இருக்கிறதுனால செல்வாக்கு அதிகரிக்கும், பணவரவு உண்டு, விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. எங்கே போனாலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகனுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் ஏதோ மனசில் ஒரு நிம்மதி இல்லாமலேயே இருக்குது, உடம்பு போட்டு பாடாப்படுத்துகிற மாதிரியே இருக்குது, மருந்து மாத்திரை பக்கமாகவே நாம் இருக்க வேண்டியதாக இருக்குது, எப்போ தான் அந்த மாத்திரையிலேருந்து நம்ம வெளியில் வருவோமோங்கிற மாதிரி சில நேரங்களில் ஏக்க பெருமூச்சும் விட்டு கொண்டிருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். வரவேண்டிய பாக்கி நிலுவத்தொகை அதுவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, வசூலாகுங்க.
உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. சிலருக்கு புது உத்தியோக வாய்ப்புகளும் தேடி வருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. குறிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே நேரத்தில் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, இதுவும் கடந்து போகும் என்பதை விட இதுவும் பழகி போகும் என்பதையே சில நேரங்களில் வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிறது. ஆமாங்க, எவ்வளோ நாளைக்கு தான் நாம் கடந்து போகணும்னு நினச்சிட்டு இருக்க முடியும்? எதுவாக இருந்தாலும் நமக்கு இப்போ பழகி போகுதுங்க. உங்களுக்கு பழகி போகுதுங்க. கஷ்ட நஷ்டங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் இதெல்லாம் ஏகப்பட்டது நீங்கள் பார்த்துருக்கீங்க. சரி, பரவாயில்ல, எல்லோரும் இப்படி தான் இருக்கிறாங்க. நாம் தான் நம்மளை மாற்றிக்கணும். நாம் யார் மேலேயும் கோவப்பட்டு ஆவேசப்பட்டு அறிவுரை சொல்லி எதுவும் ஆக போகிறதில்ல. யாரையும் யாரும் மாற்ற முடியாது. அவங்கவுங்களாம் மாறினா தான் எல்லாம் சரியாகுங்கிறத மனதில் வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தனி வழியை அமைத்து கொண்டு எல்லாம் பழகி போகுங்கிற முடிவோடு செயல்படுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அனுஷம் நட்சத்திரத்தில் காலையில் 10:53 வரைக்கும் இருக்கிறார். அதனால் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் காலை 10:53 வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் காலை 10:53 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கணும். இன்றைக்கி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு, களைப்பு, கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். திடீர்னு ஒரு முன்கோபம் வந்து நிற்கும். அந்த முன்கோபத்தை கட்டுப்படுத்திட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாரும் உங்களை போல் இருந்துட முடியுமா? உங்களை மாதிரியே யோசிக்க முடியுமா? அது முடியாது இல்லைங்களா? எல்லோரும் வேறு வேறு ராசியில் பிறந்திருக்காங்க. வேறு வேறு குடும்ப அமைப்பிலேருந்து வராங்க. வேறு வேறு பின்னணியிலேருந்து வளர்ந்து வராங்கங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறது நல்லதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்ததை விட காலை 10:53 பிறகு அருமையாக இருக்குங்க. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி வேலை சுமை இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரமாக இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுங்க. புது முதலீடுகளோ அல்லது புதுசாக ஏதாவது புது ஒப்பந்தங்களை கையெழுத்து போகிறதா இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க. அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. வேலை சுமை ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் சவாலான விஷயங்களை இன்றைக்கி சர்வசாதாரணமாக முடித்து காட்டுவீங்க. என்ன இருந்தாலும் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஜீரகம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களை, அகம் மதிக்க தெரியாதவருக்கு முகம் கொடுத்து பேசியதும் ஆகப்போவதில்லை. ஆமாங்க, மனசு விட்டு பேசுகிறது தாங்க முக்கியம். மனசோட மனசு ஒன்றி பேசுகிறது தாங்க முக்கியம். நம்ம மனசை ஒருத்தவங்க புரிஞ்சிக்காமல் போயிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட போய் நாம் எதுக்கு முகம் கொடுத்து பேசுவான்னு. மனசை புரிஞ்சிக்காதவங்கள்ட்ட என்ன பேசினாலும் அதில் எந்த பயனும் இல்லைங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் முகம் பார்த்து பேசுபவர்களை காட்டிலும் அகம் பார்த்து பேசுபவர்களை அதிகமாக நேசிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க, செலவு இருக்குது, இருந்தாலும் சுப செலவுலாம் இருக்குது. கிச்சனில் சிலதெல்லாம் மாற்ற நினச்சிங்க, பர்னர் சரியாக எரிய மாட்டேங்குது, இன்றைக்கி மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிக்சி கிரைண்டர் இன்றைக்கி மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெட்ரூமில் அந்த இது மேல் விரிப்பு இருக்கு இல்லைங்களா, அது மாற்ற நினச்சிட்டு இருந்தீங்க, அந்த துணிமணிகள் புதுசு வாங்கிறதுக்கு மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ரொம்ப நாளாக தள்ளி போட்ட அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக நடக்கும். செலவுகள் அதிகமாகிட்டே தான் போகும், இருந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் அத்தியாவசியமானது, என்றைக்கோ பண்ண வேண்டியது, சரி இன்றைக்காவது பண்ணலாம் அப்படின்னு எல்லாவற்றையும் செய்வீங்க. இன்றைக்கு நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. ராசிநாதனாக
கிரகமாகிய குரு பகவான் உங்களை நேருக்கு நேர் பார்க்கறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. அரசாங்கத்தாலும் ஆதாயம் இருக்குதுங்க. சந்திரன் 8க்குரியவர் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பணவரவு சிலருக்கு உண்டு. சிலருக்கு திடீர்னு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அர்த்தாஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு சின்ன பயம் அடிமனசுக்குள்ளார வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரு பகவானின் அனுகிரகம் இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் நாம் உழைக்கிற உழைப்புக்கு இவ்வளோ குறைவாக லாபம் வருதுன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றியும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தன்னம்பிக்கை ஒன்றே போதும், பாறைகள் இடுக்கிலும் பூ பூக்கும். ஆமாங்க, நாம் அப்படியே பயணப்பட்டு இருக்கும் பொழுது பார்த்தோம்னா பாறையை பிளந்து அழகாக ஒரு செடியோ அல்லது சின்ன குற்று மரமோ வளர்ந்துருக்குங்க. அதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குங்க. அதே மாதிரி பாதை இல்லாத இடத்திலும் கூட வாழ்க்கையே இல்லை அப்படின்னு போன போதும் கூட நமக்கு எல்லாம் இருக்குது, நம்மால் மறுபடியும் வளர்ந்து நிற்க முடியுங்கிற வனமறிமையோடு மன வலிமையோடு எங்கும் எப்பொழுதும் உயர்ந்து கொண்டே இருப்பவர்கள், உழைத்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினைச்சது நிறைவேறும், நல்லது நடக்கும், எல்லா வகையிலும் முன்னேற்றம் இருக்குது. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் சாதுரியமான பேச்சால் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி வரவேண்டிய தொகையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் யானை பசிக்கு சோளப்பொரிங்கிற மாதிரி நிறைய தர வேண்டியது இருக்குது. பட் வர்றது என்னமோ சில்லறையாக வருது, ஆனால் கொடுக்க வேண்டியது என்னமோ ரொக்கமாக தர வேண்டியது இருக்குன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. ராசிநாதன் சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லது நடக்கும், எதிர்பார்த்ததும் கிடைக்கும். அதே மாதிரி இன்றைய தினம் மறைமுகமாக பல நண்பர்களால் ஆதாயம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே போல் புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. அதே போல் உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு கிடைக்காம இருந்த அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாம் கூட இப்போ எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவுகளும் இருக்குது. அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, கொஞ்சம் அனுசரித்து வாழ்வது நல்ல வாழ்க்கை, எல்லாவற்றையும் அனுசரித்து வாழ்வது நரக வாழ்க்கை. இப்போல்லாம் நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. எவ்வளோ தாங்க அனுசரித்து போகிறது? நானும் எல்லாத்தையும் தான் அனுசரித்து போகிறேன், எல்லாரையுமே அனுசரித்து போகிறேன், எது நடந்தாலும் அனுசரித்து போகிறேன். அது மனசுக்கு நல்லா இல்லை. இனிமேல் நாம இருப்போம், எல்லாரையும் அனுசரித்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்குன்னு ஒரு தனி பாணி இருக்கும், நமக்குன்னு ஒரு தனி கொள்கை இருக்குது. அதை விட்டு கொடுக்காம எங்கும் எப்பொழுதும் என் வழியே சிறந்த வழி என்று ஒரு நேர் வழியை தேர்ந்தெடுத்து பயணிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய
இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினைச்சது நிறைவேறும். தள்ளிப்போன விஷயங்களும் நல்ல விதத்தில் முடியும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் பேசி பார்க்கலாம், சீக்கிரமாக முடியுங்க. அதே போல் நீங்கள் வாங்கியிருக்கிற அந்த மனைக்கு சிட்டா பட்டா அடங்கள் எதுவும் வாங்காமல் இருந்திருந்தால் உடனடியாக அதை வாங்கிடலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் சொத்து தகராறு எதுவாக இருந்தாலும் பாகப்பிரிவினை எதுவாக இருந்தாலும் பேசலாம். இப்போ நல்ல விதத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதாவது உங்களை பார்த்துன்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க அறிமுகம் கிடைக்கும். விஐபிகளால் ஆதாயம் இருக்குது. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரத்திலேயும் இன்றைக்கி திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சரிபாதியாக வாழ்வதில் இல்லை வாழ்க்கை. சரிகின்ற நேரத்தில் சரியாக தோள் கொடுத்து தாங்கி பிடிப்பதில்தான் வாழ்க்கை. ஆமாங்க, சிலர்லாம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அருமையாக இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. ஆனால் ஏதாவது சின்ன ஆபத்துன்னா கிளம்புறேன்னு சொல்லுவாங்க. அது உண்மையான வாழ்க்கை இல்லைங்க. அதாவது உற்ற துணையானது ஏதாவது ஒரு துன்பத்துக்கு ஆளாகும்போது அந்த துணைக்கு தோள் கொடுத்து அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்து தேற்றி மாற்றி விடுவது தான் வாழ்க்கை. இதையெல்லாம் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் கூடிக்கிட்டு இருக்கிறவங்க, கூட பிறந்தவங்க, கூடவே இருந்துட்டுருக்கிறவங்க எல்லாருக்கும் தோள் கொடுத்து அவர்களை உயர்த்தி விடுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 9வது வீட்டில் ஒரு திரிகோணத்துக்குரிய கிரகம் இன்னொரு திரிகோணத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இன்றைக்கி ஒரு நல்ல டாக்டரை நீங்கள் பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிகிச்சைகள் தொடங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்றைய தினம் பூர்வீக சொத்து விவகாரங்கள், பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். சரி, நீங்கள் இதை வைங்க, நான் அதை வச்சுக்கிறேன் அப்படின்னு பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அந்த இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கலான்னு நினைக்கிறீங்க, நிச்சயமாக அது இன்றைக்கி நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்காரு. 12வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் இருக்கிற வீட்டிலே இன்னொரு ரூம் எக்ஸ்ட்ரா கட்டலாமா அப்படின்னு யோசித்து கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. புதுசாக வேறு ஏதாவது பிரான்ச் தொடங்கலாமான்னு தான் நினைக்கிறீங்க. ஆனால் கையில் ஓட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அப்புறம் பார்த்துக்கலாங்கிற முடிவுக்கும் வந்திருக்கீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. அதிகாரிகள் ஆதரவாக பேசுவாங்க. கூட வேலை பார்க்குறவங்க தான் அப்பப்போ கொஞ்சம் முணுமுணுப்பாங்க. அவங்கள கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி சூரியன் உங்களுக்கு வலுவாக உட்கார்ந்துருக்கார். செவ்வாயும் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு உண்டு. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுமார் தாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அவர்கிட்ட கடன் வாங்கி 11 வருஷம் ஆகுதுங்க. இன்னைய வரைக்கும் நான் வட்டி தான் கட்டின்னு இருக்கேன். அசலை கொஞ்சம் கூட கட்ட முடியல. அது எந்த நேரத்தில் வாங்கணுன்னே தெரியல. இப்படி தான் ஓடின்னு இருக்குது வாழ்க்கை. சம்பாதிக்கவும் சாப்பிடவும் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா ஒரு கடனை வாங்கி ஒரு வீட்டை வேற வாங்கிட்டோம்.
வீட்டில் அதே சந்தோஷம்லாம் போயிடுச்சு, இந்த கடனை கட்டுறதுலேயே காலமெல்லாம் போயிடும் போல இருக்கேன்னு சிலர் கதறுவதை நம்ம பார்க்குறோங்க. பொதுவாக கடன் அப்படின்னா அது யாருக்குரியது? சனி பகவானுக்குரியது. சனி பகவான் பலவீனமாக இருந்தால் நிறைய கடன் வாங்கிட்டே இருப்பாங்க, அப்புறம் அப்பப்போ புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தவங்க ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6ஆம் இடம், அது கடன் ஸ்தானம். அந்த கடன் ஸ்தானம் எப்படி இருக்குது, அதுக்குரிய கிரகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கடனை அடைப்பாங்களா இல்லை கடனோட தான் இருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியுங்க. பொதுவாக 6க்குரிய கிரகம் நீச்சம் ஆயிட்டார்னு வைங்களேன், அவங்களுக்கு கடன் பிரச்சனையே இருக்காது, அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. அதே மாதிரி 6க்குரிய கிரகம் சனி, ராகு, கேது, செவ்வாய் இந்த மாதிரி யாராவது ஒரு பாவகிரகத்தோடு சேர்ந்துருச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வாழ்க்கையில் கடன் இருக்கும். அதனால் 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் பாவகிரகத்தோடு சேராமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அல்லது 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் பாவகிரகத்தோடு சேர்ந்துருக்கிற காலகட்டத்தில் கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன் சீக்கிரமாக அடையாது, பைசல் ஆகாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. 6க்குரிய கிரகம் 6ஆம் இடத்துல இருந்தால் அது ஒரு யோகம், திடீர்னு பண வரவு கொடுக்கும், செல்வாக்கு கொடுக்கும், எல்லாமே கொடுக்குங்க. அதே போல் லக்னாதிபதியை விட 6ஆம் இடத்துக்கு அதிபதி பலம் பெறக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் லக்னாதிபதி வலுத்து இருக்கணும். ஒரு வீட்டுக்கு 30 டிகிரி, அதில் லக்னாதிபதி சரியாக அந்த மத்திய பகுதியில் உட்காந்துருக்காருன்னா அவங்களுக்கு கடன் பிரச்சனை வராது. ஆனால் லக்னாதிபதி பலவீனமாக இருக்கார், 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் பலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கடன் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். நம்ம ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கணுங்க. இன்னொரு பக்கம் லக்னத்தை விட, அதாவது லக்னத்தை விட 6ஆம் இடத்திடம் அதிக பரல் எண்ணிக்கை வாங்கக்கூடாது. ஏன்னா அஷ்டவர்க்க பரல் சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ லக்னத்தில் அதிக பரல் வாங்கியிருக்கணும், 6ஆம் இடம் அதிக பரல் வாங்கியிருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி 6ஆம் இடத்துக்கு அதிக பரல் வருதுன்னா கடனாளியாகவே கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அதாவது லக்னாதிபதி உச்சம், 6க்குரியவன் ஆட்சி அப்படி இருக்கலாம். ஆனால் 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் உச்சம், லக்னாதிபதி நீச்சம் இல்லைன்னா ஆட்சின்னு இருந்தால் அது பலவீனத்தை உண்டு பண்ணும், கடன் பிரச்சனைகளை உண்டு பண்ணுங்க. அதனால் 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் 8-12 இருந்தால் கடனில் சிக்கி தவிப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் கடனை விட்டு வெளில வந்துடுவாங்க. எப்படியோ சமாளிச்சிட்டாருங்க, கடனை கட்டிட்டு வெளில வந்துட்டார் அப்படிங்கிற பேர் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். 6ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இல்லாமல் இருந்தால் நல்லது. 6ல் சுக்கிரன் இருந்தாலோ குரு பகவான் இருந்தாலோ அவங்களுக்கெல்லாம் கடன் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் 6ஆம் இடத்துல சுபகிரகம் இருந்தால் உங்கள் பேரில் கடனை வாங்கிடாதீங்க, அது அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது, தொடர்ந்து நீங்கள் கட்டிக்கிட்டே தாங்க இருக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி பாதிப்புகளும் அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு பக்கம் இதுக்கு பரிகாரம் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா, எல்லா விஷயத்துக்கும் ஒரு தீர்வு வரணுமே. திருப்பதி சென்று வருவது நல்லது. திருமலா திருப்பதியில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை நீங்கள் சேவிக்கிறது நல்லது. ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க லக்னத்துக்கும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய இருக்கக்கூடிய தெய்வ அம்சங்களை வணங்குறது ரொம்ப நல்லது. அதனால் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை, ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது நல்லது. வெள்ளிக்கிழமையில் வழிபடுறது நல்லது. சுக்கிரன் ஓரையில் வழிபடுறது நல்லது. தாமரைப்பூ வைத்து வழிபடுறது நல்லது. தாமரை தண்டு திரி ஏற்றி வழிபடுவது நல்லது. அப்படி இருக்கிறதுனால கடன் பிரச்சனை தீர்வதற்கும் தனதானிய சம்பத்துகள் பெருகுவதற்கும் ஸ்ரீ மகாலட்சுமியை வணங்குவோம், அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு புகழையும் பொருளையும் அள்ளித்தரும் பொன்னான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.